இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி கீரை இன்னைக்கு சுண்ட போகிறோம். எப்படி சுண்டுறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாகிடுச்சு. அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானோன்னே எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் கடுகு போட்டுக்கிறேன். பட்டை மிளகாய், காஞ்ச பட்டை மிளகாய், கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா எல்லாம் செவந்தப்புறம் அந்த மணத்தக்காளி கீரையில் அந்த விதை மாக்கியாக இருக்கும், அதே எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறோம். எல்லாம் நல்லா வதக்கி வச்சு அடுத்தது கீரையை சேர்த்துக்கிறது. மணத்தக்காளி கீரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீரை நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்னா உப்பு சேர்த்தாச்சு. நல்லா அதை நல்லா கிண்டி விட வேண்டியதுதான். கீரை நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இந்த கீரை நல்லா வயிற்று புண்ணுக்கு, குழந்தைகளுக்கு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக வயிறு வேக்காலம் கொடுத்தவெல்லாம் நல்லா சாப்பிடணும். அதுக்கு நல்லது இந்த கீரை, மணத்தக்காளி கீரை. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். மணத்தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சு.